கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட சோழிங்கநல்லூரில் கூட ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்கல்ல, நியூஸில் கூட பார்த்துருப்பீங்களே. அது வந்து இந்த இடம் தாங்க. இப்போ வந்து நாங்கள் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட், டோஷி அப்பார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதில் 19வது மாடியிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் எல்காட். இந்த சைடு வந்து எல்காட் உள்ளே இப்படி போவாங்க, எல்காட் வழி. அதுதான் தெரியுதுங்களா? இங்கேருந்து தான் அந்த பக்கம், அங்கே தான் வந்து டெக் மஹிந்திரா இருக்குது. அந்த டெக் மஹிந்திராவில் தான் வந்து பயங்கர தீ விபத்து. அது ஏதோ குடோன் வந்து எரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நானும் எல்லோரும் இன்னும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்னடா பார்த்தா அவ்வளோ புகை, புக்கு புக்குன்னு. கடவுளே யாருக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா தான் உள்ளே கிட்ட போய் கொஞ்சம் தூரமாக இருந்து பார்க்கும்போது தெரியுது குடோன் வந்து எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு. யாருக்கும் நல்ல வேலை, யாருக்கும் ஒன்றும் ஆகலை. கடவுள் புண்ணியத்தில் யாருக்கும் எதுவும் ஆகலை. அதுதான் வந்து இன்றைக்கி பாருங்கள், வந்து ராத்திரியில் நின்றுட்டுருக்கேன். நைட்டு 2 மணி ஆகுது. நடு ராத்திரி நிற்க விட்டான். இங்கே வந்து சீக்கிரமாக ஆர்டரே முடிக்க விட மாட்டானுங்க. ஆர்டரை சீக்கிரம் முடிக்க விட மாட்டானுங்க. ஆர்டர்னு கொடுக்க மாட்டானுங்க. ரொம்ப நேரம் அலைய விட்டு மணி 2 ஆகுது. இன்னும் வந்து 6 ஆர்டர் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? மணி இப்போ கரெக்டாக 2 மணி ஆகுதுங்க. 2 மணி ஆகுது. இன்னும் ஆர்டர் முடிக்க முடியல. காலையில் 10 மணிக்கு ஆன் பண்ணேன். மணி இப்போ 2 மணி. இன்னும் 5 ஆர்டர் எனக்கு டார்கெட் இருக்குது. முடிக்க முடியணுமா முடியாதா தெரியல. ஏன்னா ஃபுல் பெனிஃபிட்டும் கிடைச்சா தான் நமக்கு அமௌண்ட்டு நல்லாயிருக்கும். 365 நாள் ஸ்விக்கி டெலிவரி ஓட்டியே 9 லட்ச ரூபா கடன் அடைக்க போகிறோம். அதுதான் நம்மளோட சேலஞ்சு. இன்றைக்கி டே 21ங்க. இன்றைக்கி ஒரே நாள்லே 4297 ரூபா இன்றைக்கி ஓட்டிருக்குங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் சம்பாதிச்சிலே ஹையஸ்ட் இன்கம்மே இது தான். இன்றைக்கி வந்து எப்படி சம்பாதிச்சேன் அப்படின்றத இன்றைக்கி நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லாகின் ஹவர்ஸு காலையில் 10 மணிக்கு ஆன் பண்ணுங்க. இன்றைக்கி சண்டேன்றதுனால சரி முன்னாடியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணேன். ஆனால் நல்லாவே ஆர்டர் போட்டான். ஈவினிங் இப்போ நைட்டு 10 மணி வரைக்கும் 35 ஆர்டர் பார்த்துட்டேங்க. ஆனால் எனக்கு டார்கெட் 44 ஆர்டரு. அந்த 35 ஆர்டரு மீதி இருக்கிற 9 ஆர்டரை என்னை நைட்டு 4 மணிக்கு தாங்க பார்க்க விட்டான். அது வரைக்கும் என்னை லாங்காக அடித்து போய் ரிட்டன் ஆர்டரே போட மாட்டேறான். 13 கிலோமீட்டர் போடுறாங்க, ரிட்டன் ஆர்டரே போட மாட்டேறாங்க. திரும்பி சும்மாவே வரேன் ஆர்டர் இல்லாமல். மறுபடியும் அதே மாதிரியே 5 ஆர்டர் அதே மாதிரியே போட்டாங்க. லாங்காக அடித்து ரிட்டன் ஆர்டரே போடாமல் என் டைமை நல்லா வேஸ்ட் பண்ணி என்னை 4 மணி வரைக்கும் தூங்க விடாமல் 4 மணி வரைக்கும் என்னை ஒர்க் பண்ண விட்டாங்க. அப்படி ஒர்க் பண்ண தான் எனக்கு இன்சென்டிவ் கொடுப்பேன்னு சொல்கிற மாதிரி இது பண்ணிட்டான். எனக்கு என்னோடய ஐடிக்கு வந்து சர்ஜே கிடையாது. ஏன்னா சர்ஜ் இல்லாததுனால ஐடி அவன் வந்து இன்சென்டிவ்லேயே நிறைய கொடுக்குறதுனால இன்சென்டிவ் நம்ம ரொம்ப நேரம் லாகின்ல இருந்து தான் அந்த இன்சென்டிவ் எடுக்கிற மாதிரி வருது. ஆனால் நிறைய ஐடியில் வந்து இன்சென்டிவ் நிறையா சர்ஜ் நிறைய போட்டுடுறாங்க. அந்த சர்ஜ் மூலமாகவே அவங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். அவங்க கம்மியான இன்சென்டிவ் ஒரு 600 700 வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடலாம். ஆனால் நம்மளால் கிளம்ப முடியாது. ஏன்னா ஃபுல் இன்சென்டிவ் அவங்க கையில் இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப நேரம் லாகின் பண்ணி தான் அந்த ஃபுல் இன்சென்டிவ் முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி டோட்டலாக வந்து நம்ம 16.5 மணி நேரம் லாகின்ல இருந்து 4297 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதில் பெட்ரோல் 400 ரூபா மைனஸ் பண்ணால் மீதி 3897 ரூபா வந்து டுடே ஏர்னிங்கு. இது வரைக்கும் நம்ம 21 நாளில் டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிறோன்னா 56,990 ரூபா இது வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். டே 22ல் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.